ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இன்னொரு லைஃப் ஸ்டைல். இது நம்ம டிஜில் ஒரு 18/3/2024 அன்னைக்கு ஹார்திக் பாண்டியா அண்ட் அவரோட ஹெட் கோச் மார்க் பவுச்சர் வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. அதில் வந்து சில கொஷின்ஸ் வந்து ரோஹித் சர்மா பற்றி இருந்துச்சு, அதுக்கப்புறம் சுமன் கில்லை பற்றி இருந்துச்சு. அது வந்து ஒரு டீட்டெயிலிங்காக நம்ம இன்னைக்கு நாங்கள் பேச வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி சொல்லுங்கள் ப்ரோ, இது ஹார்திக் பாண்டியா வந்து அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தினாங்க. அதில் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும் போதே அந்த கூட இருக்கிறவங்களாம் இல்லை ஸ்கிப் பண்ணிட்டாங்க, அதை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அதே மீறி வந்து கொஞ்சம் உள்ளே போயிட்டு கேட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹார்திக் பாண்டியா கிட்ட வந்து ஒருத்தர் ஜேர்னலிஸ்ட் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து உங்க கூட விளையாடுறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, there is no difference in ரோஹித் சர்மா playing under me அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இந்த ஃபேன்ஸ் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் முன்னாடிலாம் ஒரு மாதிரி ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு கோபமாக இருக்காங்க. அது எப்படி சொல்லலாம், அவரை பற்றி கொஞ்சம் பெருமையாக தானே சொன்னோம், ஏன்னா அவர் ஒரு இந்தியன் கேப்டன் அதெல்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆமாம், பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் நடுவில் எப்படி இருந்தாலும் அந்த இது இருந்துட்டு தான் செய்யும். ஆக்சுவலாக மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படின்னு தெரியும். பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டாங்க, பேச விடல. ஏன்னா இன்னும் கான்ட்ரவர்சி எச்சா போயிடுவா அப்படின்னு இவர் ஏதாவது சொல்லி அப்புறம் மறுபடியும் ஃபேன்ஸை மறுபடியும் ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க. ஸோ அதனால பெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டான்னு கொஞ்சம் அது ஆக்சுவலி ப்ரெஸ் மீட் மாதிரியே இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக கேட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது கில்லிங் கேட்டாங்க, கில்லுக்கு ஏதாவது சொன்னீங்களா, இவன் ஒன்றும் சொல்ல அப்படி. அப்புறம் ரோஹித் கிட்ட ஏதாச்சும் பேசுனீங்கன்னா சொன்னங்காட்டி பாண்டியான்ட்டு அவர் பிஸியாக இருக்கிறாரு, அதனால ஒன்றும் நான் பேச முடியல அப்படிதான். அது மாதிரி எல்லாம் ஒரு இன்டைரக்டான ஒரு ஆன்சர் மாதிரி தான், டைரக்டா ஒரு எதுவும் சொல்லலை. ஆனால் மார்க் பவுச்சர் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இந்த மாதிரி ரோஹித் சர்மாவுக்கு வந்து இந்த மாதிரி அவருக்கு எவ்வளோ கேப்டன்ஷிப் பண்ணிடுவாரு, ஏன் அவருக்கு எடுத்து அப்படின்னு கேட்கும்போது அது வந்து முழுக்க வந்து இந்த டீம் மேனேஜ்மெண்ட் தான் முடிவு பண்ணுறாங்க. அதால வந்து அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏன்னா ஹார்திக் பாண்டியா வந்து தப்பாக எதுவுமே சொல்லல ரோஹித் சர்மா பற்றி. ஆனால் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு வந்து என்ன சொன்னார்னா, ரோஹித் சர்மா ஆல்வேஸ் ஹேஸ் லீடர்ஷிப் ஆன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதால் வந்து ரோஹித் சர்மாவுக்கு இது மேலே உரிமை இருக்கு, அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஏன்னா அவர் ஒரு இந்தியன் கேப்டன், அவர் ஹெல்ப் பண்ணுறதுல எந்த வித்தியாசமும் இல்லை, அவர்கிட்ட ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஃபீட்பேக் வாங்கினா நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்லா தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பிளேயர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. ஏன்னா ஹார்திக் பாண்டியா வந்து ரொம்ப வருஷமா ரோஹித் சர்மா கீழே ஆகிருக்காரு. பும்ரா, சூரியகுமார் யாதவ் எல்லாருமே ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் ஆடி இருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போ 2025 வேர்ல்ட் கப் நடக்க போகுது. அதுலேயே வந்து ஹார்திக் பாண்டியா கன்ஃபார்ம் ஒரு மெயின் ஆல்ரவுண்டர் தேவை. அதில் வந்து ஹார்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மா வந்து எப்படி இருந்தாலும் பேசிக்கணும், அது அவங்க பேசிப்பாங்க. இந்த ஆடியன்ஸ் அந்த ஃப்ரான்ச்சைஸ் தான் அப்படி பேசிட்டாங்களே தவிர மற்ற எதுவுமே தப்பாகவும் எதுவும் நினைக்கல. அவர் வந்து பார்ப்போம், ஏன்னா அவர் வந்து டிசர்வ் டு பி அ கேப்டன். ஏன்னா அவர் இப்போ ரிக்கி பாண்டிங் இல்லைன்னா சச்சின் நினச்சிருந்தா ரோஹித் சர்மா ஆயிருக்கும். கரெக்டா? அதே தான் இப்போ உங்களுக்கு வழி வந்துச்சுன்னா நீங்கள் விட்டு நீங்கள் பார்க்கலாம் வேறு வேலையை. அந்த மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. அவர் தப்பாக எதுவுமே பேசல. ஏன்னா ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு ஒன் டைம் வந்து IPL 2023 சாம்பியன்ஸாகவே இருக்கு. தோனியோட கேப்டன்சி இது பண்ணியிருக்காரு, ரோஹித் சர்மா ஒரு வாட்டி கேப்டன்சி இது பண்ணியிருக்காரு. என்ன தான் அவங்க பிளேயர்ஸ் வந்து 11 பிளேயர்ஸும் ஒரு ஸ்டார் பிளேயர்ஸாக இருந்தாலும் ஒரு கேப்டன்சி வந்து ஒரு தேவை. அதான் ஆஷிஷ் நகராவும் சரி ஹார்திக் பாண்டியாவும் சரி ஒரு நல்ல ஒரு காம்போவாக இருந்தாங்க. அவர் வந்து டிசர்வ் டு பி கேப்டன் நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு அதான் அவர் கேப்டன்ஷிப் நல்லா தான் பண்ணியிருக்காரு, குஜராத் பண்ணியிருக்காரு. ஆனா எல்லாருக்கும் மெயின் கான்ட்ரவர்சி என்னன்னா, ஒரு இந்தியன் கேப்டனை நீங்க எப்படி மும்பைல அப்படின்னா பிரான்சைஸ் நல்லா தான் பண்ணிக்கிறார், ஒரு இந்தியன் கேப்டனை நீங்க IPL வந்ததுக்கு அப்புறம் அவரு கேப்டன் தராம வேற ஒன்று கேப்டன் தரணும். அதனாலதான் பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை ரோஹித் சர்மா ஏதாச்சும் இந்தியன் கேப்டன் இல்லைன்னா இதுல இருந்து இப்போ IPL டீம்ல இருந்து அவர் கேப்டனா விளக்குனாலும் ஒன்னும் கான்ட்ரவர்சி வந்திருக்காது. ஏன்னா இவர் பர்மனன்ட் இப்போ இந்தியன் கேப்டன்ல எல்லாம் 3 ஃபார்மேட்ல கேப்டனா எடுக்கிறார். அவரே வந்து ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு நீங்க ஹார்திக் பாண்டியா கொடுத்ததுனால இவ்வளவு கான்ட்ரவர்சியா எல்லாம் நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அதை ஏத்துக்க முடியல ஃபேன்ஸ்னாலன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், எல்லாமே 24 அன்னைக்கு தெரிஞ்சிடும். 24 தானே, 24 அன்னைக்கு தெரிஞ்சிடும். பார்த்து பேசுவோம். இதுக்கு மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து IPL பற்றி தான் இனிமேல் நாங்கள் போட போகிறோம். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ இன்னொரு லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ.